ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஆறாம் வகுப்பு கணக்குல முதல் பருவத்தில் வரக்கூடிய முதல் பாடத்திலிருந்து பயிற்சி 1.5 வரக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம். இந்த 1.5 வரக்கூடிய கணக்குகளை செய்யறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும், முக்கியமான கருத்துகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த பயிற்சிக்கு உள்ள போகலாம். இந்த பாடத்துல முழு எண்களின் பண்புகள் அது குறித்த கணக்குகள் தான் இருக்கும். அப்போ முழு எண்கள் என்றால் என்ன, இதை முழு எண்கள் பார்க்கும்போது நம்ம இயலெண்கள் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதை நாம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு அதன் பிறகு கணக்குகள் உள்ள போகலாம். இந்த பயிற்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இயலெண்கள் என்றால் என்ன, முழு எண்கள் என்றால் என்ன. இயலெண்கள் என்றால் என்ன, இயல்பாக நம்ம கையில கொஞ்சம் பொருட்களை கொடுத்து கவுண்ட் பண்ண சொன்னா, எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இவ்வளோ பென் இருக்கு, இதை எடுத்து கவுண்ட் பண்ண சொன்னா எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3 4 இப்படி தானே கவுண்ட் பண்ணோம். எதில் ஸ்டார்ட் பண்ணி கவுண்ட் பண்ணோம்? 1ல் ஸ்டார்ட் பண்ணி. இயல்பாக நம்ம ஒரு பொருட்களை கவுண்ட் பண்ணும் போது 1ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 எக்ஸெட்ரா. ஏன் எக்ஸெட்ரா? எண்களுக்கு முடிவு இருக்கா? 1000 10,000 100,000 அது பாட்டு போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ எண்களுக்கு முடிவே இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 3 புள்ளி வைக்கிறோம். அந்த 3 புள்ளியோட மீனி நம்பர்ஸ் ஆர் கோயிங் ஆன், எண்கள் முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும்னு மீன். ஸோ எல்லா நம்பரையும் இங்கே எழுத முடியாது. ஸோ 1 or 2 நம்பர்ஸ் எழுதிட்டு எக்ஸெட்ரா போட்டோம்னா எண்கள் போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் 2 சைடு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த பிராக்கெட்டை போட்டுக்கணும். இயல் எண்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த நேச்சுரல் அதுல வரக்கூடிய எண் தான் இதோடைய சிம்பல், இதோட குறியீடு. அப்ப இயல் எண்களின் குறியீடு எண். n = 1 2 3 எக்ஸெட்ரா. இந்த இயல் எண்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எண்ணும் எண்கள். ஏன் இதை எண்ணும் எண்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு கொஞ்சம் பொருட்களை கொடுத்து எண்ணும் போது 1ல் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அதனால இதுக்கு எண்ணும் எண்கள், இங்கிலீஷ்ல கவுண்டிங் நம்பர்ஸ்னு பேரு. சரி, இப்போ நம்ம முழு எண்கள் பார்ப்போம். ஏன் இதுக்கு முழு எண்களுக்கு இங்கிலீஷ்ல ஹோல் நம்பர்ஸ், அது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் W தான் இதோட சிம்பிள். ஹோல் நம்பர்ஸ். இப்போ நம்ம 1 2 3ன்னு அப்படி எண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் ஒருத்தர்கிட்ட 10 ரூபாய் கடன் வாங்கின 10 ரூபாய் இப்போ அவருக்கு 2 நாள் கழிச்சு திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு? எதுவுமே இல்லை, 0. அப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கறது குறிக்கிறதுக்கு அங்க 0ங்கிற நம்பர் தேவைப்படுது பார்த்தீங்களா? ஸோ 0ங்கிறது 1 விட கம்மி, அதோட இடது பக்கம் வரும். அப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணி எண்களை சொல்லும் போது அது முழு எண்களா மாறிடுது. கரெக்டா? அப்போ 0ல ஸ்டார்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா அது முழு எண்கள், அவ்வளவுதான். இயல் எண்கள்னா 1ல ஸ்டார்ட் பண்ணி எழுதக்கூடிய எண்கள், முழு எண்கள்னா 0ல ஸ்டார்ட் பண்ணி எழுதக்கூடிய எண்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். இயல் எண்கள்ல முதல் எண் 1, முழு எண்கள்ல முதல் எண் 0. எண்களுக்கு முடிவே கிடையாது. இப்போ இந்த முழு எண்களுடைய பண்புகள் என்ன? முழு எண்களுக்கு சில பண்புகள் இருக்கு. அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, கூட்டல் சமணி. இது முழு எண்களுக்கு கூட்டலுக்கு இருக்கக்கூடிய பண்புகள். என்ன அடைவு பண்பு? நான் ஏதாவது 2 நம்பர் எடுக்கிறேன், 2 5ன்னு 2 நம்பர் எடுக்கிறேன். இந்த 2 நம்பரை கூட்டும் போது 2 + 5 7, 7 ஒரு முழு எண். இதுதான். இரு முழு எண்களை எடுத்து கூட்டினால் கிடைக்கக்கூடிய அந்த எண்ணு ஒரு முழு எண்ணாகும். இதுக்கு தான் அடைவு பண்புன்னு பேர், வேற ஒன்றும் கிடையாது. 2 மாங்காய் எடுத்து கூட்டு வச்சோம் அப்படின்னா மாங்காய் கூட்டு தான் கிடைக்கும். அதுபோலதான் 2 முழு எண்களை எடுத்து கூட்டணும் அப்படின்னா அங்க எதுதான் கிடைக்கும்? இன்னொரு முழு எண் தான் விடையாக கிடைக்கும். இதுக்கு பேரு தான் அடைவு பண்பு. பரிமாற்று பண்பு இதேதான் பெருக்கலுக்கும். பெருக்கும் போது 2 5s are 10. 10 என்னது? ஒரு முழு எண் தான். அப்போ கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் அடைவு பண்பு உண்டு. பரிமாற்று பண்பு அப்படின்னு சொன்னா இதே நம்பர்ஸ் நான் இப்போ 2 + 5 என்னன்னு பார்த்தோம்? 7. அதுவே திருப்பி போடுறேன், 5 + 2 என்னது? 7. ஸோ எண்களை இடம் மாற்றி பரிமாற்றி கூட்டின ஆன்சர் மாறிச்சா? மாறல. பெருக்கி பார்க்கலாம். 2 5s are 10, 5 2s are 10. இங்க ஆன்சர் மாறிச்சா? எண்களை இடமாத்தி பெருக்கும்போது இல்லை. ஸோ எண்களை இடமாத்தி பெருக்கினாலும் கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் விடை மாறாது. அதனால இதுக்கு என்ன பண்பு இருக்கு? பரிமாற்று பண்பு. இடங்கள்
எண்கள் இடத்தை பரிமாறிக்கொண்டது. இது இங்க வந்துச்சு, இது இங்க வந்துச்சு, விடை மாறிச்சா மாறல. ஸோ இதுதான் பரிமாற்று பண்புன்னு சொல்றோம். சேர்ப்பு பண்புல பரிமாற்று பண்புல 2 நம்பர் எடுத்து கூட்டி பார்த்தோம். சேர்ப்பு பண்புல 3 நம்பர் எடுத்து கூட்டி பார்க்கலாம். 3 நம்பர் கூட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர் தானே கூட்டுவோம். 2 + 5 7, then 7 + 7 14. இதையே 2 + 5 + 7 எடுத்துட்டு இந்த கடைசி 2 நம்பரையும் ஃபர்ஸ்ட் கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கணக்கில் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் ஃபர்ஸ்ட் கூட்டுவோம் இல்லையா? அப்போ 2 + 5 + 7 12, 12 + 2 14. ஸோ விடை மாறலை. ஆர்டர் மாற்றி கூட்டினா கூட மாறலை. இதே தான் பெருக்கலுக்கும். நீ பெருக்கும் போது 3 நம்பரை எடுத்து பெருக்கி ஆர்டர் மாற்றி அதே நம்பர்ஸை பெருக்கினாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் சேர்ப்பு பண்பு இருக்கு. கூட்டல் சமணி. நான் ஒரு 5ன்னு ஒரு நம்பர் எடுத்தேன். எனக்கு ஆன்சரை 5ஆக தான் இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு நம்பர் தான் கூட்டணும். எந்த நம்பரை கூட்டினா அதே ஆன்சர் கிடைக்கும்? 0. ஒரு நம்பர் கூட 0 கூட்டும் போது ஆன்சர் மாறாது. அதே ஆன்சர் விடையாக கிடைக்கும். இந்த 0வால் எந்த ஒரு சேஞ்சஸும் இந்த நம்பருக்கு நடக்காது. அதனால தான் அதுக்கு பேர் கூட்டல் சமணி. அப்போ 0ங்கிறது தான் கூட்டல் சமணி. இதே இது பெருக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த 5ங்கிற நம்பர் கூட எந்த நம்பரை பெருக்குன்னா அதே 5 ஆன்சரை கிடைக்கும். 0 போட்டோம்னா ஆன்சர் 0 ஆயிரும். ஒரு நம்பரை 0வில் பெருக்குனா 0. ஸோ இது தவறு, இது கிடையாது. அப்போ 5 × 1, 1 = 5. அப்போ பெருக்கல் சமணிங்கிறது 1, கூட்டல் சமணி அப்படிங்கிறது 0. இவ்வளோ கான்செப்ட் நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும். பெருக்கல் சமணிங்கிறது 1ம் கூட்டல் சமணி 0வும் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்தால் போதும். அப்புறம் இந்த பண்புகள் ஞாபகம் இருந்தால் நம்ம இந்த பயிற்சியை சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிகச்சிறிய இயல் எண்ணிற்கும் மிகச்சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். மிகச்சிறிய இயல் எண்ணிற்கும் மிகச்சிறிய முழு எண்ணிற்கும். மிகச்சிறிய இயல் எண் எதுல தொடங்கும்? 1ல் தொடங்கும். மிகச்சிறிய முழு எண் எது? 0. 2க்குள்ள வித்தியாசம். 1ல் 0 போனா 1. ஸோ இந்த கேள்வியோட பதில் எவ்வளவு? 1. 17 பெருக்கல் டேஸ் = 34 பெருக்கல் 17. இந்த 17 இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு, இங்க செகண்ட் இருக்கு. அப்ப இது என்ன பண்பு? இங்க பரிமாற்று பண்பு. அப்ப இங்க எந்த நம்பர் வரும்? இந்த 34 இங்க வரும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓர் எண்ணுடன் டேஸை கூட்டும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும். இப்பதான் பார்த்தோம். ஒரு நம்பர் கூட எதை கூட்டினா ஆன்சர் மாறாது? 5 கூட எதை கூட்டினா ஆன்சர் 5 கிடைக்கும்? 0. டேஸால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. 0வால ஒரு நம்பரை 1ஆல கூட நம்ம வகுத்துடலாம். வகுக்கணும் அப்படின்னா அங்க நம்பர் இருக்கணும். 0வால மட்டும்தான் இன்னும் நம்ம வகுக்க முடியாது. இப்போ 5ங்கிற நம்பர் இருக்கு. 5 1ஆல பிடித்தா 4 5 5 அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். அதே நேரம் இதே 5 0ல வகுக்கிறதுங்கிறது எப்படி பாசிபிளா? இல்லை இல்லையா? அதனால 5ஆல் வகுப்பது என்பது நம்ம இன்னும் வரையறுக்கல. ஓர் எண்ணை டேஸால் பெருக்கும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும். எந்த நம்பரால? 1ஆல பெருக்கும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும். சரியா தவறா என கூறுக. முழு எண்களில் பெருக்கல் சமணி 0 ஆகும். பெருக்கல் சமணி 0மா? இல்லை இல்லையா? பெருக்கல் சமணி இது 1. அதனால இது தவறு. இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்கு தொகையை விட குறைவாக இருக்கும். இது நல்லா பார்த்துங்க கண்ணுகளா. இரு முழு எண்களின் கூடுதல் 2 நம்பரை கூட்டி பார்க்கலாம். இப்போ 2 + 5 7, 2ஐ பெருக்கி பார்க்கலாம். அதே நம்பரை 2 5 are 10. எது பெருசா இருக்கு? பெருக்கல் பெருசா இருக்கு, கூட்டல் கம்மியா இருக்கு. இந்த கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க? அதே தான் சொல்லியிருக்காங்க. இரு முழு எண்களின் கூடுதல் பெருக்கு தொகையை விட குறைவாக இருக்கும். கரெக்டு தானே? பெருக்கு தொகை தான் அதிகமா இருக்கு, கூட்டல் அதை விட குறைவாக இருக்குது. அதனால இது சரி. முழு எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்புடையவை. இருக்கா இல்லையா? சேர்ப்பு பண்புனா 3 நம்பர்ஸை எடுத்து கூட்டும் போது இல்ல 3 நம்பர்ஸை எடுத்து பெருக்கும் போது ஆர்டர் மாத்தி கூட்டினாலோ பெருக்கினாலோ ஆன்சர் மாறாது. அதுதான் சேர்ப்பு பண்பு. அப்ப இந்த பாயிண்ட் கரெக்ட். முழு எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை பரிமாற்று பண்புடையவை. பரிமாற்று பண்புடையனா இப்ப நம்ம பார்த்ததுதான். நம்பர்ஸை இடம் மாத்தி கூட்டினாலும் ஆன்சர் மாறாது. அதுதான் பரிமாற்று பண்பு. அப்போ இந்த கருத்து சரி. முழு எண்களில் கூட்டல் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்புடையது. பங்கீட்டு பண்புன்னா இதுதான் கண்ணுகளை பாருங்க. இப்போ 37 பெருக்கல் 100 கூட்டல் 2
அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? 37 பெருக்கல் 100 கூட்டல் 37 பெருக்கல் 2. அதே போலதான் கழித்தலுக்கும். அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? கூட்டல் மற்றும் கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. சரியா? இதுல பெருக்கல் வரும், உள்ள கூட்டலோ கழித்தல் வரும். அதனால இது என்னது? பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. கூட்டல் இருந்தா கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு, கழித்தல் இருந்தா கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. இது ரொம்ப ஈஸி. இது எப்படி தெரியுமா உங்களுக்கு? 37 பெருக்கல் 102 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா பெருக்கிறதுக்காக 102 நம்ம 100 + 2ன்னு பிரிச்சுக்கலாம். 37 பெருக்கல் 100 + 2 அப்படிதான் இது வருது நமக்கு. அப்போ இந்த கேள்வி ஒரு முழு எண்களில் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்புடையது அப்படிங்கிறது சரி. கீழ்காணும் வினாக்களில் பெறும் பண்பு யாது? பாருங்க, 75 கூட்டல் 34 ஈக்குவல் டு 34 கூட்டல் 75. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அதே நம்பர்ஸ், எண்கள் பரிமாறி இருக்கு இடத்த. அப்ப என்ன பண்பு இது? பரிமாற்று பண்பு. அடுத்தது 12 பெருக்கல் 4 பெருக்கல் 8 ஈக்குவல் டு பிராக்கெட் இங்க இருக்கு, அதே நம்பர்ஸ் இப்ப பிராக்கெட் கடைசி நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 3 நம்பர் எடுத்து இது மாதிரி செஞ்சாலே இது என்ன பண்பு? சேர்ப்பு பண்பு. 50 கூட்டல் 0 = 50. 0ல கூட்டினா ஆன்சர் மாறாது. அது என்ன பண்பு? கூட்டல் சமனி. 50 பெருக்கல் 1 ஈக்குவல் டு 50. என்ன பண்பு? பெருக்கல் சமனி. 1ஆல பெருக்குன்னா ஆன்சர் மாறாது, பெருக்கல் சமனி. 50 பெருக்கல் 42. இந்த 42 40 கூட்டல் 2ன்னு எடுத்ததுனால 50 பெருக்கல் 40 கூட்டல் 50 பெருக்கல் 2. இது என்ன பண்பு? கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அவ்வளவுதான், பண்புகள் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சு. கேள்வி 4, முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக. 4 கணக்கு இருக்கு. 4 நம்ம நோட்ல போட்டு பார்த்துடலாம். ஒவ்வொரு கணக்கை நான் நோட்ல எழுதிட்டு காமிக்கிறேன். கணக்கை எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் கணக்கு 50 பெருக்கல் 102. இதை எப்படி எழுதிக்கலாம்? 50 பெருக்கல் 102 100 + 2ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? இது என்ன பண்பு? கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அப்போ 50 பெருக்கல் 100 கூட்டல் 50 பெருக்கல் 2. அவ்வளவுதான். 4 5 1 2 3 0 பிளஸ் I2 10 1 0. 5000 + 100 5100. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். 500 பெருக்கல் 689 மைனஸ் 500 பெருக்கல் 89. அதாவது இந்த ஸ்டெப்பை கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இதுக்கு முந்தின ஸ்டெப்பை கண்டுபிடிக்கணும். இங்க எல்லாமே கூட்டல், இதுல என்ன இருக்கு? கழித்தல். அப்போ 500 பெருக்கல் 689 மைனஸ் 89. இந்த ஸ்டெப்போடைய எக்ஸ்பான்ஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இப்ப இதையே செஞ்சிடலாம். நமக்கு ஆன்சர் தான் வேணும் இல்லையா? ரொம்ப ஈஸியா நம்ம 5ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். 689 5ஆல பெருக்குனா 3445. 2 0 இருக்கு, ஆன்சர்ல 2 0. கழித்தல் 500 89ஆல பெருக்கிறது பதிலா நம்ம 5ஆல பெருக்கினா போதும். 0 அப்படியே வச்சுக்கலாம். 445 கணக்குல 2 0 இருக்கு. 3,44,500 இருந்து 44,500 கழிச்சா ஒரு 3 லட்சம் தான் இல்லையா? டைரக்டா பண்ண முடியலன்னா எழுதி கூட செஞ்சு பார்த்துக்கோங்க. சாதாரண கழித்தல் தான். சரி, இது 3 நம்பரை எடுத்து பெருக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 3 நம்பரையும் பெருக்கிடுவோம், ஆன்சர் போட்டுடலாம். இங்க நமக்கு ஒரு கண்டிஷன், முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக. அப்ப நம்ம முழு எண்களுடைய பண்பு 3 நம்பர் இருந்தா என்ன பண்பு? சேர்ப்பு பண்பு. இந்த நம்பர் எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 2 நம்பர், அதை இப்படி எழுதிக்கலாம். 4 பெருக்கல் 132 பெருக்கல் 25ன்னு எழுதிட்டு செகண்ட் 2 நம்பரை எடுத்து செஞ்சாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம்.
4 பெருக்கல் 132 பெருக்கல் 25 இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். 132 பெருக்கல் 4 4 2 8 4 3 12 மீதி 1 ஒரு 4 கூட்டல் 1 5 528 மீண்டும் 25 பெருக்கணும்னா 8 5 40 0 மீதி 4 I2 10 கூட்டல் 4 14 மீதி 1 I5 25 கூட்டல் 1 26 8 2 16 6 மீதி 1 2 2 4 கூட்டல் 1 5 I2 10 எல்லாத்தையும் கூட்டணும்னா 0 6 கூட்டல் 4 10க்கு 0 மீதி 1 6 5 11 கூட்டல் 1 12க்கு 2 மீதி 1 2 கூட்டல் 1 3 1 ஈக்குவல் டு 13,200 நமக்கு ஆன்சரா கிடைக்குது. சாதாரண பெருக்கல் தான் இந்த பண்பை யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். கூட்டல் கணக்கு பார்க்கலாம். 3 நம்பர் இருக்கு, நம்ம வரிசையா 3 நம்பரை எடுத்து கூட்டுவோம். இங்க பண்பு யூஸ் பண்ணணும். பண்பு யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்து கூட்டி அதன் பிறகு 3வது நம்பர். இது இப்படியும் செஞ்சுக்கலாம். 196 கூட்டல் 34 கூட்டல் 104 அடுத்த 2 நம்பரை கூட ஃபர்ஸ்ட் கூட்டிக்கலாம். இது என்ன பண்பு? சேர்ப்பு பண்பு. இந்த மெத்தட் படி நான் செய்ய போறேன். 196 கூட்டல் 34 கூட்டல் 104 படி நம்ம செய்யும் போது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கூட்டிக்கணும். 196 கூட்டல் 34 6 கூட்டல் 4 10க்கு 0 மீதி 1 9 கூட்டல் 1 10 கூட்டல் 1 13 1 2 230 கூட்டல் 104 230 கூட்டல் 104 4 3 3 334 நம்ம ஒரே அடியா 3 நம்பரை சேர்த்து எடுத்து கூட்டணும்னா நார்மல் கூட்டல். அதுவே முழுக்களின் பண்புகளை பயன்படுத்தி கூட்டும் போது இந்த சேர்ப்பு பண்பை பயன்படுத்தி கூட்டணும், அவ்வளவுதான். இந்த புறவய வினாக்கள் பார்க்கலாம். 53 கூட்டல் 49 பெருக்கல் 0 என்பது கீழே இருக்கக்கூடிய இதுல எது இதுக்கு சரியா இருக்கணும் பார்க்கலாம். ஒரு நம்பரை 0ல பெருக்குனா அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் ஆன்சர் 0 தான். 59/1 என்பது கீழே 1 இருக்கு அப்படின்னா அது ஒரு முழு எண் தான். ஸோ ஆன்சர் 59. ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்கு தொகை எப்போதும் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா? ஏதாவது ஒரு நம்பர் 8 8க்கு தொடர் 9 72 9 8 72. வேற ஒரு நம்பர் 5 அதோடைய தொடர் 6 6 5 30. அதாவது எப்படி எடுத்தாலும் ஒரு இரட்டை எண்ணும் ஒரு ஒற்றை எண்ணும். இங்கேயும் பாருங்க ஒரு ஒற்றை எண் இரட்டை எண். எனிவே பெருக்கும் போது ஒரு ஒற்றை எண்ணும் ஒரு இரட்டை எண்ணை பெருக்கணும், ஆன்சர் இரட்டை எண்ணாகத்தான் கிடைக்கும். எந்த நம்பர் எடுத்து பெருக்கினாலும் சரி. வேற ஒரு நம்பர் எடுக்கலாமா? வேற என்ன நம்பர் எடுக்கலாம்? 10 பெருக்கல் 11 110. இது ஒரு இரட்டை. அதாவது அடுத்தடுத்த 2 எண்கள்னா ஒரு ஒற்றை எண்ணாகவும் ஒரு இரட்டை எண்ணாகவும் தான் இருக்கும். ஒரு ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணை நம்ம பெருக்கணும், ஆன்சர் இரட்டை எண்ணாகத்தான் இருக்கும். ஓர் இரட்டை எண் முன்னி இல்லாத ஒரு முழு எண். இப்போ முழு எண்கள் 0ல ஸ்டார்ட் ஆகுது. 0 1 2 3 எக்ஸெட்ரா. 2ஓட முன்னி 1 1ஓட முன்னி 0 0ஓட முன்னி இல்லை. அப்ப எந்த எண்ணுக்கு முன்னி கிடையாது? 0வுக்கு முன்னி கிடையாது. பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல? எதுக்கு ஆன்சர் 0 கிடைக்காது? 0 பெருக்கல் 0 0 0 கூட்டல் 0வும் 0 தான். 2/0 2/0 அப்படின்னா மேல 2 இருக்குல்லையா முழு எண். ஸோ இதோட ஆன்சர் 2. அதை 0/2ன்னு எழுதவே முடியாது. அதனால பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல? இந்த ஆப்ஷன் இ. பின் வருவனவற்றுள் எது உண்மை அல்ல? எது உண்மை அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்னே ஒன்று தான் இதுல இருக்கக்கூடிய தப்பான ஒரு ஆப்ஷன், மீதி எல்லாம் சரியானது. ஃபர்ஸ்ட் கணக்குல சேர்ப்பு பண்பு யூஸ் பண்ணிருக்காங்க. 3 நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் 2 நம்பர் அதே நம்பர்ஸ்ல கடைசி வரக்கூடிய 2 நம்பரை கூட்டியிருக்காங்க. இது சேர்ப்பு பண்பு. இது சரியான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி பெருக்கல்ல வரக்கூடிய சேர்ப்பு பண்பு இதுவும் கரெக்ட் தான். இங்க பாருங்களேன், இங்க என்ன பண்ணிருக்காங்க? 3 நம்பர் எடுத்துட்டு இந்த 2 நம்பருக்கு மட்டும் பிராக்கெட் போட்டுட்டு இங்க அதோடைய பண்பை கொடுக்கல. சரியா? இது முழுமை பெறல. அப்ப இது தவறு. இது என்ன பண்பு? இது பங்கீட்டு பண்பு. அப்போ இந்த மெத்தட்ல பிராக்கெட் இங்க வந்திருக்கணும். வந்திருந்தா தான் கரெக்ட். ஒரு சைடு மட்டும் பண்பை போட்டு இன்னொரு சைடு போடல. அதனால இந்த கருத்து தான் தவறு.
குழந்தைகளே ரொம்ப ஈஸி. கூட்டல் சமணி, பெருக்கல் சமணி இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கணக்கு அப்படிங்கிற ஒரு எளிய விஷயம்தான். கொஞ்சம் நீங்கள் நிதானமாக சிந்திச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை முழுக்க மறக்காத ஒரு பாடமும் கணக்கு தான். குழந்தைகளே, உங்கள் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.